உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை நம்பினவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதும் இல்லை, அவர்கள் விழுந்து போனதும் இல்லை. எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் ஜெயிப்பார்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட, விடுவிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு பரிசுத்த ஜனத்திற்கும் ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிற அந்த மகத்துவமுள்ள தேவனுக்கு துதி கனத்தை செலுத்தக்கூடிய உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் ஆவியானவர் சொல்லும் செய்தி, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடன் கூட உயிர்த்தெழுந்து விட்டீர்கள் என்றால் கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறார் அல்லவா? ஆகவே அந்த மேலானதையே தேடுங்கள். ஏனென்றால் இந்த பூமியில பாவம் சூழ்ந்திருக்கிறது. அக்கிரமம், மாந்திரிகம், வேசித்தனம், கெட்ட நடத்தை, பேய்களுடைய ஆளுகை உலகை சூழ்ந்திருக்கிறது. மதவெறி, ஜாதி வெறி, இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, பெண்ணாசை, பொன்னாசை, உலக ஆசை என்று சொல்லி ஒருவர் அழிக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கலவரம், தெருவிலும் கலவரம், கிராமத்திலும் கலவரம், பட்டணத்திலும் கலவரம், தேசங்களிலும் கலவரம், உலகம் முழுவதும் கலவரம். எல்லாமே பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் சுகங்களுக்காகவும் சுய பெருமைகளுக்காகவும் எல்லாரும் அழிகிறார்கள். இதில் எதையாவது நாம் தேட முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே சாக்கடைகளாக இருக்கிறது, குப்பைகளாக இருக்கிறது. அதனால் பரலோகத்தின் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிற நம் ஆண்டவராக இயேசுவை தேடும்போது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டங்கள் உம்முடைய சித்தம் செய்வது எதுவோ அது எனக்கு தந்தரலும் என்று ஜெபிக்க வைத்திருக்கிறார். நம்முடைய சுகம் பரலோகத்திலிருந்து வருகிறது, நம்முடைய ஜெயம் பரலோகத்திலிருந்து வருகிறது, நமது வீடு வாசல் பரலோக மகிமையாய் நமக்கு கிடைக்கிறது, பரலோகத்திலிருந்து நமக்கு வெற்றி வருகிறது, பரலோகத்திலிருந்து புது வாசல் வருகிறது, பரலோகத்திலிருந்து எதிர்காலம் வருகிறது, பரலோகத்திலிருந்து நமது உடல் உறுப்புகள் ஆசீர்வாதமாக இயேசுவின் பெயரால் வருகிறது. இந்த உலகில் நாம் எதை வேண்டுமானாலும் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் பெறணும்னா அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது. நம்முடைய அப்பா வீட்டிலிருந்து நமக்கு வருகிறது. நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அது வருகிறது. அவருடைய கரத்திலிருந்து வருகிறது, அவருடைய நாமத்தில் அது வருகிறது. இதைத்தான் ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். இந்த பூமியில எங்குமே பாவங்கள் மேகம் போல் மூடி இருக்கிறதுனால இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற பரலோகத்தை நோக்கி பார்த்து மேலானவைகளை நாம் தேட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கிருந்து இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான் மேலானவைகள் நமக்கு வரும். மற்றவர்களை விட மேலானது நமக்கு கிடைக்கும். மற்ற ஜாதி ஜனங்களோட மேலானது நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை தூசிலிருந்து உயர்த்துவேன், அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைப்பேன் என்றாரே. அப்போ அந்த தேவனிடத்திலிருந்தானே அந்த உயர்த்த மேலானது வர முடியும். அந்த தேவனிடத்திலிருந்தானே சிங்காசனம் வர முடியும். அந்த தேவனிடத்தில் தானே நமக்கு எல்லா விதமான பொக்கிஷங்களும் கிடைக்க முடியும். அந்த தேவனிடத்திலிருந்தானே நமக்கு மேன்மை வர முடியும். அந்த தேவனிடத்தில் நமக்கு வாழ்க்கை வர முடியும். அந்த தேவனிடத்திலான திருமண கதவுகள் திறக்கப்பட முடியும். அந்த தேவனிடத்தில் தான் கர்ப்பங்கள் திறக்கப்பட முடியும். அந்த தேவனிடத்திலிருந்து அற்புதங்கள் கிடைக்கும். மேலானவைகளே நாம் தேடணும். இந்த பூமியில் உள்ளவைகளோட மேலானவைகள், நிரந்தரமானவைகள் தேவன் ஒருவரால் தான் தர முடியும். ஆகவே உலகத்தாரை போலவே கீழே பார்த்து நம்ம அழுதுடக்கூடாது. நாம் பரலோகத்தார். நம்முடைய தகப்பன் வீட்டில் இருக்கிற மகத்துவமானவைகளையே நாம் தேடும்போது இந்த உலகில் உள்ளவைகளை காட்டிலும் மேலானவைகள் நமது வாழ்க்கை வந்து சூழ்ந்து கொள்கிறது. இதுவரையும் காத்த தேவன் இனியும் நீங்கள் இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவாராக, உங்கள் சந்ததிகளை உயர்த்துவாராக, உங்கள் கை உழைப்பை உயர்த்துவாராக. தேவனே தேடுங்கள், ஆண்டவராய் இயேசுவே தேடுங்கள். அவரிடத்திலிருந்து நினைக்க முடியாத மேன்மைகள்லாம் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. ஜெபம் பண்ணுவோமா?
அன்புள்ள நேசப்பிதாவே, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, ஏண்டா பூமிக்குரியவைகள் எல்லாம் ஆண்டவரை பாதாளத்தை நோக்கி கொண்டு போகிறதா இருக்கிறது. ஆனால் பரலோக பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவரே, மேலான உண்மை நாங்கள் தேடும்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேலானவைகளாக எங்களுக்கு நீர் அனுப்புகிறீர். மேலான வீடு வாசல்கள், மேலான வாழ்க்கை, மேலான சுகம், மேலான அற்புதம், மேலான அடையாளங்கள், மேலான பொக்கிஷங்கள், மேலான திருமண வாசல்கள், மேலான ஆண்டவரே தலைமுறை ஆசீர்வாதங்கள், மேலான சுகபலன்கள், மேலான அற்புதங்கள், மேலான அபிஷேகம் எங்களை மூடிக்கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மையே நோக்கி பார்த்து உயர நாங்கள் அழைக்கப்பட்டோம். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.